ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் FT ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கொடைக்கானல் போகிறோம், ஒரு 2 days ட்ரிப். ஸோ நம்ம வந்து மெட்ரோவில் கோயம்பேடு மெட்ரோ வந்தாச்சு. ஸோ நம்ம கோயம்பேடுலேருந்து 8:45க்கு பஸ்ஸு. ஸோ நம்ம கோயம்பேடு மெட்ரோ வந்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து நம்ம பஸ் இருக்கிற ஸ்டாப்புக்கு போயிடலாம். ஸோ நம்ம புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ராவல் இன் அப்படிங்கிற பஸ்ஸில் தான் ஃப்ரம் சென்னை டு டைரக்ட் கொடைக்கானல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 850 வரும். இன் ரெட் பஸ் அரௌண்ட் 890 வந்தது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ளூயிஷ் லைட்டில் கீழே சீட்டு மேலே வந்து ஸ்லீப்பர் இருக்குது. நம்ம ஸ்லீப்பர் தான் புக் பண்ணோம். ஸோ நல்லா அவங்க பெட்ஷீட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அண்ட் பில்லோஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அண்ட் சார்ஜர் போர்ட் எல்லாமே இருக்குது. அண்டு உங்களுக்கு சைடில் பேக் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் நல்ல கர்டைன்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ பஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளான பஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டாக 8:45 வந்து எடுத்துட்டாங்க. இது வந்து ஏசி ஸ்லீப்பர் அண்ட் சீட்டர். ஸோ ஏசி பஸ் தான். உங்களுக்கு 890லே உங்களுக்கு ஏசி பஸ் கிடச்சி கரெக்டாக 8:45 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை டு கொடைக்கானல் பார்த்திங்கன்னா ஒரு 515 kilometers. ஸோ உங்களுக்கு இன்க்ளூடிங் பிரேக்ஸ்லாம் சேர்த்து ஒரு 11 to 12 hours ஆகும். மார்னிங் 7:30 to within 8க்குள்ளே உங்களுக்கு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. கரெக்டாக ஒரு 9:30க்குலாம் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு 5 to 10 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி எடுத்துருவாங்க. ஒரு 1 hour ஜேர்னிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் ஒரு டீ பிரேக் நிப்பாட்டினாங்க. ஸோ நம்மளும் ஒரு டீ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ ஒரு 5 to 10 minutesல பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 5:30க்கு தான் பிரேக்கு. மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் இருக்கும். மார்னிங் ஒரு 5:30க்கு வத்தலகுண்டு தாண்டி ஒரு சின்ன பிரேக் எடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு சுக்கு காப்பி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். நமக்கு ஒரு நல்ல சுக்கு காப்பி ஒன்று கொடுத்துட்டாங்க, கருப்பட்டி போட்டு. நல்லா காரமாக சூப்பராக இருந்தது. ஸோ அந்த குளிருக்கு நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து தான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அங்கே உங்களை செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிட்டு நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து கொடைக்கானல் ஹில்ஸ் ஏறுறது தான். டோட்டலி ஒரு 22 bends இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஏற போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ஆச்சு. இன்னும் விடியலை. நல்லா வெளிச்சம் இன்னும் வரல. நிலா வெளிச்சத்தில் தான் போயிட்டு இருந்தது. மலை ஏறிட்டு இருந்தோம். ஸோ இந்த ரம்மியமான காட்சிலாம் வந்து சூப்பராக ப்ளீஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்ல பனி, நல்ல குளிர் இருந்தது. அண்ட் அந்த இயற்கை இதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே நான் அப்படியே படுத்துக்கிட்டே வந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நல்ல மார்னிங் ஒரு 5:30க்குலாம் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா இந்த அழகான காட்சியை நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். மலை ஏறுறது வந்து அது அந்த பனிமூட்டத்தோடு அந்த மலைகளில் வந்து ஏறுறது வந்து ஒரு ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து செம்ம சோல்ஃபுல்லான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும்.
6:45 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சது. ஸோ பஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருந்தாங்க. ஸோ அந்த மலை மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு கொடைக்கானல் வரவங்களுக்கே தெரியும். அண்டு ஹைட் ஏற உங்களுக்கு வந்து ஒரு எட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். பட் அந்த அழகை நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ நீங்களும் கொடைக்கானல் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6க்கு முன்னாடி அலாரம் வச்சு கண்டிப்பாக எந்திரிச்சிருங்க. ஸோ இந்த அழகெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரிஞ்சது. ஸோ சூப்பராக அது வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகான காட்சியாக இருந்தது. கொடைக்கானலில் வந்து பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ அவ்வளோ பெரிய பெரிய மலைகளுக்கு சுற்றி சுற்றி நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த அழகெல்லாம் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஒரு மார்னிங் 7 AM கொஞ்சம் நல்லா வெடிய ஆரம்பிச்சிது. சூரியன் கொஞ்சம் எட்டி பார்த்தது. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா சில்லுன்னே இருந்தது. இப்போ நம்ம கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு குளிக்க அலோடு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் பார்க்கலாம். பார்க்க ரம்மியாக சூப்பராக அழகாக இருக்கும். கரெக்டாக நம்மளை மார்னிங் 8 AM பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளை ஒரு வண்டி பிக்கப் பண்ணி நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். சுகேஷ் நம்ம கொடைக்கானல் வந்தாச்சு. ஸோ ஆயிலேருந்து புகையாக வருது. நல்லா 18 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ நம்ம ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரூம் செக்இன் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூஞ்சிகள் அப்படிங்கிற ஏரியாவில் தான் புக் பண்ணியிருந்தோம். இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1300. ஸோ அது நம்ம ரூம் போயிட்டு நான் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ரூம் போகிறதுக்கு முன்னாடி குமார் டீ ஸ்டால் அப்படிங்கிற டீ ஷாப்பில் வந்து ஒரு டீயும் ஒரு சமோசாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயாச்சு. ஸோ நம்ம புக் பண்ண ஹோட்டல் பார்த்திங்கன்னா ராயல் ஹோட்டல். இது பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கல் ஏரியாவில் ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். போய் பார்க்கலாம். நம்மளோட ரூம் பார்த்திங்கன்னா 103. ஸோ நமக்கு செக்இன் பண்ணிவிட்டு நமக்கு கீ கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பெட்டு கொடுத்துறாங்க. ஸோ நம்ம சிங்கிள் தான், பட் டபுள் பெட் எடுத்தாச்சு. அண்டு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
அண்டு கபோர்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் திங்ஸ்லாம் வைக்கணும்னா இந்த கபோர்டில் வச்சுக்கலாம். நல்ல பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன டேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல பெரிய பெட்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரூம் சைஸ் வந்து நல்ல தாராளமாக இருந்தது. அண்டு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஹாட் வாட்டரும் கூட இருந்தது. ஸோ கேஸ் நம்ம ட்ராவலிங் ஹாலிடேஸ் அவங்ககிட்ட தான் வந்து இப்போ சைட் சீயிங் போகிறோம். அவங்ககிட்ட தான் பஸ்ஸும் நம்ம அங்கே சென்னையிலேருந்து வந்தோம். அவங்களே வந்து இதுவும் வச்சுருக்காங்க சைட் சீயிங்கு. ஸோ நம்ம பார்க்க போகிறது வில்லேஜ் டூர் அண்டு இன்னொரு டூர் பார்த்திங்கன்னா வேலி டூர் 2 இருக்குது. வேலி டூர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 1000 பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய ட்ரெக்கிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் தனி காஸ்ட் வரும். ஸோ இந்த வேலி டூர் அப்புறம் இந்த வில்லேஜ் டூர் இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து 1000 அந்த ரேஞ்சஸில் வந்துடும். ரூமில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. பஸ் ஸ்டாப்பில் தான் அவங்க அந்த ட்ராவல்ஸோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இவங்க ட்ராவல்ஸ் வந்து எஸ்கேஎம் ட்ராவல்ஸ். இவங்க வந்து டைஅப்பு அவங்களோட. இவங்க தான் நம்மளை வந்து சைட் சீயிங்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. நீங்கள் வேணால் டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணிடலாம். அண்ணா பஸ் ஸ்டாண்ட், கொடைக்கானல், ஷாப் நம்பர் 12. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், சைட் சீயிங் புக்கிங், அப்புறம் பஸ் புக்கிங் எல்லாமே இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. ஹோட்டல் ரிசர்வேஷன், காட்டேஜ் ரிசர்வேஷன், லோக்கல் சைட் சீயிங் எல்லாமே இங்கே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாப்லேயே இருக்கோம். நீங்கள் அங்கே வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க நல்லா பட்ஜெட்டாக நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம போக போகிற வண்டி. இந்த மினி டெம்போ ட்ராவல் தான் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வண்டியில் ஏறியாச்சு. அண்டு வண்டி நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. நமக்கு ஒரு விண்டோ சீட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த எஸ்கேஎம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. செகண்ட் பார்ட்டில் நம்ம எங்கெல்லாம் சைட் சீயிங் போகணுன்ற பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ. பாய்.